குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் ஏர் அப்படிங்கிற லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஏர் அதில் ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த கேஸஸ் பற்றி நாம் படிச்சுட்டு இருந்தோம். இந்த ஆக்சிஜனுடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆக்சிஜன் இதனுடைய ஃப்ரீ ஸ்டேட் அண்டு ஆக்சிஜன் இன் கம்பைன் ஸ்டேட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் அந்த சார்ட் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இதனுடைய கண்டினியூவை நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன் இப்போ இதை பார்க்கலாம். இயற்பியல் பண்புகள். ஆக்சிஜன் இஸ் ஏ கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டெஸ்ட்லெஸ் கேஸ். இந்த ஆக்சிஜன் ஒரு கலர் இல்லை, நிறமில்லாத, மனமில்லாத, சுவை இல்லாத ஒரு வாயு. இட் இஸ் ஏ புவர் கண்டக்டர் ஆஃப் த ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தாது. ஆக்சிஜன் டிசால்வ்ஸ் ரேட்லி இன் கோல்ட் வாட்டர். குளிர்ந்த நீரில் உடனடியாக கரையக்கூடிய தன்மை ஆக்சிஜனுக்கு உண்டு. அதான் டூ யூ நோலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆக்சிஜன் இஸ் அபவுட் 2 times மோர் சாலிபிள் இன் வாட்டர் தென் நைட்ரஜன். நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. சரி, இட் இஸ் டென்சர் தென் ஏர். அதாவது காற்றை விட கனமானது. இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் லோ டெம்பரேச்சர். அதிகமான அழுத்தத்திலும் குறைந்த வெப்பநிலையும் நாம் இந்த வாயுவை உட்படுத்தப்படும் பொழுது அது திரவமாக மாறும். இட் சப்போர்ட்ஸ் கம்புஷன். கம்புஷன்னா எரிகிறது, எரிவதற்கு துணை புரியும், சப்போர்ட் பண்ணுமே ஒழிய ஆக்சிஜன் தனித்து எரியாது. சரி, இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கம்புஸ்டபிலிட்டி அப்படின்னா எரியும் தன்மை. இப்போ தான் சொன்னேன், ஆக்சிஜன் நான் கம்புஸ்டபிள் கேஸ், அதாவது தனித்து எரியும் தன்மை அற்றது. தானாகவே எரியும் தன்மைன்னா எல்லா இடமே எரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் இஸ் ஏ நான் கம்புஸ்டபிள் கேஸ் அஸ் இட் டஸ் நாட் பர்ன் அட் ஆன் இட்ஸ் ஓன். தனித்த நிலையில் என்ன அது எரியும் தன்மை இல்லை. இட் சப்போர்ட்ஸ் த கம்புஷன் ஆஃப் அதர் சப்ஸ்டன்சஸ். வேறொரு பொருள், பிற பொருளினுடைய எரிதலுக்கு இது சப்போர்ட் பண்ணி எரிய வைக்கும். ஒரு பொருள் எரியுதுன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனுடைய சப்போர்ட் இல்லாமல் அது எரியாது, அது வேறு. ஆனால் தனித்து ஆக்சிஜனை செய்யாது, எரியாது அப்படிங்கிறாங்க. இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ன் இட் செல்ஃப், ஸ்டிக்கிங் எஸ் மேட்ச் ஸ்டிக் வில் பி எனஃப் டு பர்ன் ஆல் த ஆக்சிஜன் இன் அவர் பிளானட்ஸ் அட்மாஸ்பியர். தனித்து எரியக்கூடிய தன்மை இருந்திருந்தால் வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் பூரா அந்த ஆக்சிஜன் பூரா என்ன ஆகும், எரிவதற்கு ஒரு தீக்குச்சி போதும், கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போயிடும் எல்லாமே. ஸோ அதனால் ஆக்சிஜன் ஈஸியாக நான் கம்புஸ்டபிள் கேஸுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு லெசன் பார்த்துருக்கோம். இந்த மெட்டலோட ரியாக்ஷன், அதாவது இந்த ஆக்சிஜன் வினை புரிந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி அதனுடைய ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறத தரும். ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் என்னென்ன மெட்டல் சொல்கிறாங்க? சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அலுமினியம், அயன் எக்ஸட்ரா. இது எல்லாமே மெட்டல். இந்த ஒவ்வொரு மெட்டலோட கெமிக்கல் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் ஈடுபட்டு என்ன கிடைக்கும்? மெட்டல் ஆக்சைடாக நமக்கு கொடுக்கும். பாருங்கள், மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிள், சோடியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி சோடியம் ஆக்சைடு, Na2O சோடியம் ஆக்சைடு. சரி, அடுத்தது பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருப்பாங்க. ஒரு மெட்டல் ஒரு ரிப்பன். என்ன ரிப்பன்? மெக்னீஷியம் அப்படிங்கிறது ஒரு மெட்டல், அதனுடைய ஒரு ரிப்பன் நாடா மாதிரி இருக்கும். இதை நம்ம எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரிப்பனில் மெக்னீஷியம்ங்கிற மெட்டல் இருக்குது. கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், எரிஞ்சு போச்சுன்னா அது சாம்பலாக இருக்கும். அந்த சாம்பல் ஆஷ் ஒயிட் கலர். அதே மாதிரி எரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் ரிப்பன் எரியும் போது கண்ணை அப்படி பறிக்கிற மாதிரி இருக்கும். பிரைட் லைட் அண்ட் ஒயிட் ஆஷ், அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசமாக எரிந்து ஆஷ் சாம்பலாக மாறிடும். அந்த சாம்பல் என்ன அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. ஸோ மெக்னீஷியம் ரிப்பனை நாம் எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடியது மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிற ஒரு ஆஷ் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெட்டல் நாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது ஒரு டேபிள் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா, வேறு சில மெட்டல்ஸோடு ரியாக்ட் பண்ணி என்னென்ன ப்ராடக்டை நமக்கு ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். கேனா பொட்டாசியம்.
என்ன கண்டிஷனில் வந்து ரியாக்ட் பண்ணோம், அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பொட்டாசியத்தோட வந்து ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி பொட்டாசியம் ஆக்சைடு K2O அப்படிங்கிறத ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். மெக்னீஷியம் Mg ஹீட்டிங் ஸ்லைட்லி, அதாவது மெதுவாக வெப்பத்தில் ஈடுபட்டு மெக்னீஷியம் ஆக்சைடு MgO அப்படிங்கிறத ப்ராடக்டை நமக்கு கொடுக்கும். Caனா கால்சியம் ஹீட்டிங் ஸ்லைட்லி, இதுவும் பார்த்தீங்கன்னா மெதுவாக வெப்பப்படுத்தும். கால்சியம் ஆக்சைடு CaO கிடைக்கும். Feனா வந்து அயன், Cuனா வந்து காப்பர், ஏஜினா சில்வர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணி அயன் ஆக்சைடு Fe3O4 இல்லையா, அது கிடைக்கும். அதே மாதிரி வந்து காப்பர் வந்து குப்ரிக் ஆக்சைடு இல்லையா, காப்பர் ஆக்சைடு குப்ரிக் ஆக்சைடு CuO கிடைக்கும். சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஆக்சைடு Ag2O நமக்கு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏயுனா கோல்டு, பிடினா வந்து பிளாட்டினம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈவன் அட் ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பப்படுத்தியுமே இந்த ஆக்சிஜன் வந்து இது ரெண்டுத்தோட ரியாக்ட் பண்ணாது, ப்ராடக்ட் நம்ம கொடுக்காது. நோ ஆக்ஷன் அப்படின்ட்டாங்க, வினையவே புரியாதுங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 1 மார்க் உள்ள கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டலோட. இதே மாதிரி ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு கேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் தான். அதே மாதிரி நான் மெட்டலோட ஆக்சிஜன் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா அதனுடைய ஆக்சைடாக இருக்கும்பா கொடுத்துருப்பாங்க. மெட்டல்னா மெட்டல் ஆக்சைடு, நான் மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா நான் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படிங்கிறாங்க. சரி பாருங்கள், என்னென்ன நான் மெட்டல்? ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இதனோட ரியாக்ட் பண்ணி நான் மெட்டாலிக் ஆக்சைடுங்கிற நமக்கு ப்ராடக்டை கொடுக்கும். அதாவது மெட்டலோட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, பேசிக்காக இருக்கும். நான் மெட்டலோட கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்கள் பார்த்திங்கன்னா அசிட்டிக்காக இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜனோட சேர்ந்து நான் மெட்டலிக் ஆக்சைடுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் டியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி கீழே ஒரு டேபிள் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு CO2 கிடைக்கும் ப்ராடக்டாக. நைட்ரோஜனோட சேர்ந்தால் நைட்ரிக் ஆக்சைடு NO கிடைக்கும். சல்ஃபரோட பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு SO2ங்கிறது கிடைக்கும். பாஸ்பரஸோட பார்த்தீங்கன்னா 2 பொருள் கிடைக்கும், பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு P2O3 மற்றும் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 இது மாதிரி கிடைக்கும். சரி, இப்போது நான் மெட்டலுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி நம்ம மெட்டலுக்கான ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம மெக்னீஷியம் ரிப்பனை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு பார்த்தோம். அது மாதிரி இங்கே நான் மெட்டல் வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்கன்னா, ஹீட் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் இன்டு ஆக்சிஜன் ஜார். அதாவது பாஸ்பரஸ் பர்ன் வித் சஃபோகேட்டிங் ஸ்மெல் அண்ட் கிவ்ஸ் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5 ஒயிட் ஃபியூம்ஸ் கிடைக்குங்கிறாங்க. அதாவது இந்த பாஸ்பரஸை கொஞ்சம் எடுத்து வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அதை வெப்பப்படுத்திட்டு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த குடுவைக்குள்ளே நாம் வந்து கொண்டு போய் வைக்கும்போது மூச்சடைக்கக்கூடிய ஒரு வாசனையுடன் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படி வெண்புகையாக நமக்கு வந்து கிடைக்கும். இது ஆக்டிவிட்டி 2 நான் மெட்டலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி, ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனும் கார்பனும் இணைந்து இருக்கக்கூடியது தான் ஹைட்ரோகார்பன், C&H. இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் எதில் சார் இருக்குது அப்படின்னா, வுட் மரம், பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, LPG கேஸ், இது எல்லாமே ஹைட்ரோகார்பன் இருக்கக்கூடியவைகள் தான். சரி, இந்த ஹைட்ரோகார்பனை வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியும் போது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். சரி, எக்ஸாம்பிள் வுட்டு, பெட்ரோலு, டீசல், LPG எக்ஸெட்ரா. வென் த பேர்ன் இன் ஆக்சிஜன் த ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி. எது எரியும் போது பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் லைட் எனர்ஜி கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, எந்த பொருள் எரிந்தாலும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகும். வாட்டர் வேப்பர், ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி இது எல்லாமே உருவாகும். ஸோ ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பனில் ஹைட்ரோகார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வேப்பர், ஹீட் எனர்ஜி ப்ளஸ் லைட் எனர்ஜி உருவாகும். இது ஹைட்ரோகார்பன்ஸ். ரஸ்டிங் அப்படின்னா துருப்பிடிக்கிறது. எது துருப்பிடிக்கும்? இரும்பு பொருள் துருப்பிடிக்கும். அயன் ஆப்ஜெக்ட்ஸ், இரும்பாலான பொருள் மழையிலேயோ ஈரத்துலேயோ படும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு என்ன ஆகும், மேலே வந்து ஒரு ரெட்டிஸ் ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆகும். அதுதான் ரஸ்ட், அயன் ஆக்சைடு. முதல்ல எசென்சியல் ஃபார் ரஸ்டிங் நடப்பதற்கு அவசியம் என்ன வேணும்னா அந்த இரும்பு மேலே வந்து காற்று, அதாவது ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர், இது ரெண்டு இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக துருப்பிடிக்கும்.
The process of conversion of iron into its hydrated form of oxide, நீரேற்றிய சொல்கிறோம் இல்லையா, ஆக்சைடாக அது மாறும். So the process of conversion of iron into its hydrated form of oxide in the presence of air and moisture, ஈரப்பதம், is called rusting. அப்படிங்கிறாங்க. என்ன அந்த ரஸ்ட் ஃபார்முலா? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, நீரேறிய இரும்பு ஆக்சைடு தான் நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அயன் எஃப்யூவோட ஆக்சிஜன் சேர்ந்து Fe2O3 அயன் ஆக்சைடு, அது நீரோட சேரும்போது பார்த்தீங்கன்னா Fe2O3 XH2O. எக்ஸுங்கிறது வந்து அந்த H2O மாலிகுல்ஸினுடைய நம்பர், அது எத்தனையோ அந்த நம்பர் அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ Fe2O3 XH2Oங்கிறது என்னது? ரஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா, துரு அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. சரி, இப்போ என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்கிறத ஒரு தடவை பாருங்கள். என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு கம்புஸ்டிபிலிட்டி, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸு, ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸு, ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ், ரஸ்டிங். இதெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். எதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்? ஆக்சிஜனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, யூசஸ் பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனுடைய யூசஸ். It is used as the oxyacetylene light for cutting and welding metal. வெல்டிங் வைக்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் பண்ணுறதுக்கு, அதை இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெல்ட் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சி அசிட்டிலீன் அப்படிங்கிற ஒரு இதில் சிலிண்டரை பயன்படுத்துவாங்க. It is used to remove carbon impurities from steel. எக்கில் இருக்கக்கூடிய அந்த கார்பனுடைய அந்த மாசுக்களை நீக்குவதற்காக இதை வந்து பயன்படுத்துவாங்க. ஆக்சிஜனை யூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்பன் இம்பியூரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கொடுக்கும்போது அந்த ஆக்சிஜன் மேலே படும்போதுன்னா அவன் ஃபோர்ஸில் அப்படியே இந்த கார்பனுடைய இம்பியூரிட்டிஸ்லாம் போயிடும், ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டீல் இருக்கக்கூடியது. சரி, அடுத்தது பிளானட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். இது வந்து பிளான்ட்ஸ் அண்டு, அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, அனைத்து உயிரினங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை, சுவாசிப்பதற்கு தேவை. இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சிடைஸ் ராக்கெட் ஃபியூல். ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை யூபா டிரைவர்ஸ், மெயின்டெனன்ஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ், பேஷன்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது கடலுக்கடியில் போய் மூழ்கி போகிறாங்க இல்லையா அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுண்டனர்ஸ் அப்படிங்கிறவங்க உயரமான மலை ஏறுபவர்கள். மவுண்டனர்ஸ்னால் பெரிய பெரிய மலையெல்லாம் ஏறுறாங்க இல்லையா, உயரமான இடத்து போக போக ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும். அது என்ன முதுகில் வந்து இந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து கட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னா வந்து இந்த விண்வெளி வீரர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. பேஷண்ட்ஸ், அதாவது இயற்கையாக சுவாசிக்க முடியாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய நீளமான ஒரு சிலிண்டர் இருக்கும், ஆக்சிஜன் சிலிண்டர். அவங்களுக்கு வந்து செயற்கை சுவாசம் கொடுப்பதற்காக ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் சொல்லலாம். Mixed with powdered charcoal, it is used as the explosives அப்படிங்கிறாங்க. கரித்தூள் இல்லையா, சார்கோல்னால் கரித்தூள், அது பவுடர்னா கரித்தூளோட இணைத்து இந்த ஆக்சிஜன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெடிபொருள் தயாரிப்பதற்கு, எக்ஸ்ப்ளோஷனாக வெடிமருந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் த மெத்தனால் அண்ட் அமோனியா. மெத்தனால், அமோனியா தயாரிப்பதற்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்துருக்கோம். நல்லா ரீட் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.